தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய மதிய வணக்கம். நண்பர்களே, இன்றைக்கி நம்மளுடைய பேங்க் நிஃப்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்மளுடைய இண்டிகேட்டரை பொறுத்த வரைக்கும் MST iCore 2.0 நம்ம ஒரே ஒரு இண்டிகேட்டரை எல்லா பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணுறோம். இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீடியோலையும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து ஸ்க்ராட்சிலேருந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நம்ம இண்டிகேட்டர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது tradingview.com அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு ஃப்ரீயாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் யூடியூப் சேனலுக்கு போயிட்டு அங்கே MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சேனல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நம்ம போடுற வீடியோஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேரும். மூன்றாவது நீங்கள் செய்ய வேண்டியது நம்மளோட இண்டிகேட்டர் இந்த MST iCore 2.0ங்கிறது ஃப்ரீ கிடையாது, காசு கொடுத்து தான் வாங்கணும். அது உங்களுக்கு வருஷத்துக்கே ரொம்ப கம்மியான காசில் கொடுக்குறோம். வெறும் 1500 கம்மியாக, மாதத்துக்கு 1500 கம்மியாக தான் இருக்கும் வருஷத்துக்கு. ஆனால் நீங்கள் வருஷத்துக்கு நீங்கள் மொத்தமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, லைஃப் டைம் வேலிடேட்டும் இருக்குது, தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்போ இண்டிகேட்டர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்கே இருக்கும், இந்த இண்டிகேட்டரில் போயிட்டு நேராக அப்படியே கீழே வந்தீங்கன்னா இன்வைட் ஒன்லி ஸ்கிரிப்ட்னு இருக்கும். அதில் போயிட்டு நம்மளோட இண்டிகேட்டர் இங்கே MST iCore 2.0 இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். இப்போ நான் ஃபஸ்ட்லேருந்து உங்களை ஆட் பண்ணி காட்டுறேன். நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம்னாலும் வச்சுக்கலாம். 1 மினிட்டில் வச்சுக்கலாம், 3 மினிட்ஸில் வச்சுக்கலாம், 5 மினிட்ஸில் வச்சுக்கலாம், 10 மினிட்ஸில் வச்சுக்கலாம், 15 மினிட்ஸில் வச்சுக்கலாம். உங்களுக்கு விருப்பம் போல் நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம்னாலும் வச்சுக்கலாம். டைம் ஃப்ரேமுக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது. நம்ம இண்டிகேட்டர் ரீபெயிண்டிங் ஆகிற இண்டிகேட்டரும் கிடையாது. இப்போ என்ன பண்ணுறேன், செட்டிங்ஸில் போகிறேன், இன்வைட் ஒன்லிக்கு போகிறேன், இண்டிகேட்டரை ஆட் பண்ணுறேன். ஒரே ஒரு கிளிக் தான் பண்ணுறேன், அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். வந்துருச்சுங்களா? வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பேங்க் நிஃப்டியில் நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா இன்றைக்கி பாருங்கள், மார்க்கெட் கேப் அப்பு. நம்மளுக்கு கேப் அப்பாக இருந்தாலும் சரி, டவுனாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி பேங்க் நிஃப்டி 5 டிஜிட்டுக்கு மேலே இருக்குது, 4 டிஜிட்டுக்கு மேலே இருந்தாலே நம்ம பண்ண வேண்டியது டைனி 2 ஸ்டாப் லாஸ் வைக்கணும். டார்கெட்டும் டைனி 2 டார்கெட் வைக்கணும். இப்போ பாருங்கள், நான் மார்க்கெட்டை ரீப்ளே பண்ணுறேன். மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு பாருங்கள், உடனே உங்களுக்கு என்ன ஆகிடுச்சு, ஒரு செல் ஜோனு, ஒரு பை ஜோனு, நடுவில் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு நடு பாயிண்ட் வந்துருச்சு, மிட் பாயிண்ட் வந்துருச்சு. இப்போ நமக்கு தெரியும் மார்க்கெட் 45,828 இதுக்கிட்ட மே ஜோன் போயிடுச்சு அப்படின்னா 200 பாயிண்ட் மேலே, அதாவது இந்த மணியில் 45,000, அதாவது 46,000 புட் ஆப்ஷன் நீங்கள் பை பண்ணணும். ஸ்டாப் லாஸ் அதுக்கு மேலே இருக்கிற செகண்ட் லைன் 45,900க்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆகி அதுக்கு மேலே ஹை வச்சிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து பை பண்ணிக்கணும். அங்கேருந்து பை பண்ணும்போது என்ன பண்ணுவோம், 45,900 ஆப்ஷன் இருக்கிறனால 200 பாயிண்ட் கீழே 45,700 கால் ஆப்ஷனை பை பண்ணுவோம். இப்போ என்ன இருக்குது, செல் ஆக்டிவேட்டாக இருக்கான்னு பாருங்கள். ஹை என்ன இருக்குது, 45,821, 7 பாயிண்ட் கம்மியாக இருக்குது. அப்படி இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைன்னா கரெக்டாக அது வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். இப்போ 7 பாயிண்ட் வரல, ஆனாலும் மார்க்கெட் கொஞ்சம் கீழே வந்திருக்கு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் 45,837, அப்போ 7 பாயிண்ட் எக்ஸ்ட்ராவே போயிடுச்சு. ஃபஸ்ட்டு 7 பாயிண்ட் கம்மியாக இருந்துச்சு, நம்ம எடுக்கலை. அடுத்து என்ன இருக்குது, 7 பாயிண்ட் எடுத்த பிறகு 7 பாயிண்ட் மேலேயே போயிருக்கு. இப்போ கீழே வரணும் மார்க்கெட்டு. இப்போ என்ன பண்ணுறோம், செல்லு ஆக்டிவேட் ஆனதுனால பையை கேன்சல் பண்ணிடுறோம். செல்லோட டார்கெட் என்ன பண்ணுறோம், செகண்ட் பையோட டார்கெட்டையும் வச்சுக்கிறோம். எதுக்கு, SL ஹிட் ஆகிடுச்சு, நம்ம அங்கேருந்து ரிவர்சல் என்று போகணும், அதுக்காக வச்சுக்கிறோம். பாருங்கள், உடனே நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருச்சு. செகண்ட் டார்கெட் கொடுக்குதா இல்லையான்னு சொல்லி பார்க்கலாம், கொடுத்தா நல்லது. இப்போ நம்ம 3 டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா 3 லாட் எடுக்கணும். ஃபஸ்ட்டு லாட்டை ஃபஸ்ட்டு டார்கெட்டில் புக் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸை காஸ்ட்டு வச்சிடணும். செகண்ட் லாட்டை செகண்ட் டார்கெட் புக் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸை ஃபஸ்ட்டு டார்கெட்டில் வச்சிடணும். இப்போ பாருங்கள், செகண்ட் லாட் புக் பண்ணிட்டோம், தேர்ட் லாட்டு கையில் இருந்துச்சு, அதோட SL ஹிட் ஆகிடுச்சு.
இப்போ நம்ம திருப்பியும் பை எடுக்கலாமான்னா எடுக்கலாம். எப்போது 45,900க்கு மேலே கிராஸ் பண்ணும்போது 45,700 கால் ஆப்ஷன் எடுக்கலாம். நம்ம எடுத்துருப்போம். ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருச்சு, செகண்ட் டார்கெட் கொடுத்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டாப் லாஸை காஸ்ட்டு வச்சுக்கிட்டு அடுத்த டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்கள் 3 டார்கெட்ஸ் கொடுத்துருச்சு. உங்களுக்கு அடுத்தபடியாக மார்க்கெட் எங்கே போகும் அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா அந்த லெவல்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இண்டிகேட்டரில் ஆப்ஷன் இருக்குது. என்ன சார் அப்படி செட்டிங்ஸில் போங்க. இந்த இடத்துல போயிட்டு செகண்ட் பை டார்கெட் 4, அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு பையில் எக்ஸ்ட்ரா டார்கெட் வேணுன்னா ஃபஸ்ட்டு பையில் வச்சுக்கிங்க, செகண்ட் பையில் எக்ஸ்ட்ரா டார்கெட் வேணுன்னா செகண்ட் பையில் டார்கெட் வச்சுக்கிங்க. அவ்வளோதான். இப்போ என்ன ஆயிருக்குன்னு சொல்லி பாருங்கள். கரெக்டாக நமக்கு என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு டார்கெட்டு, செகண்ட் டார்கெட்டு, தேர்ட் டார்கெட்டு, ஃபோர்த்து டார்கெட்டு முடிஞ்சிச்சு. ஃபிஃப்த்து டார்கெட்டு கிட்ட நம்ம ரீச் ஆகிட்ருக்கோம். ஆனால் இன்றைக்கி நமக்கு லாஸா அப்படின்னு பார்த்தா லாஸ் இல்லை. ஏன், இங்கே செல் ஆக்டிவேட் ஆகிருக்கு, இங்கே 2 டார்கெட்ஸ் கொடுத்துருச்சு, திருப்பியும் பை ஆக்டிவேட் ஆகிருக்கு, சூப்பராக டார்கெட் கொடுத்துட்ருக்கு. இதுதான் நம்மளுடைய செட்டப்பு. ரொம்ப ஈஸியான மெத்தடு. நமக்கு தேவை ஒன்று தான், பொறுமையாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது. நம்ம இடத்துக்கு வரும்போது வாங்கணும், நம்ம இடத்துக்கு வரும்போது விற்கணும். இந்த 2 விஷயங்கள் நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் திரும்ப பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஷேர் மார்க்கெட்டில் சக்ஸஸ் ஆக முடியும். ஏதோ ஒரு ஸ்டாக் எடுத்துக்கிட்டு அது மேலே வரும் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும். அவ்வளோதான். அடுத்தபடியாக இன்றைக்கி டாடா டெக்னாலஜி நம்ம போட்டிருந்தோம். இப்போ டாடா டெக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஃபால்ட்டு செட்டிங்ஸில் வச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன இருக்காதுங்க, எந்த ஒரு என்ட்ரியுமே கிடச்சிருக்காது MST iCore 2.0ல். ஏன்னா அனலைஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு போதுமான டேட்டா இல்லை. அப்போ அதனால் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி நான் iCore யூஸ் பண்ணலை, iTrend தான் யூஸ் பண்ணினேன். அதுலேயும் இப்போ iCoreயில் யூஸ் பண்ணோன்னா அதுலேயும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. டைம் ஃப்ரேம் கம்மி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆகும்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். கரெக்டாக இருக்கா, இந்த இடத்துல உங்களுக்கு 1147, இது வந்து 1149, அது ரேஞ்சுக்கு வரல. 2 பாயிண்ட்டுக்கு முன்னாடியே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. அப்போ iCore 2.0 யூஸ் பண்ணாமல் ட்ரெண்டை யூஸ் பண்ணுவோம். இப்போ ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 125 வைக்கிறோம். ஏன்னா மற்ற எதுலேயுமே எனக்கு டேட்டா கிடைக்கல, அதெல்லாம் என்ன பண்ணுறேன் 125 வைக்கிறேன். வச்சா என்ன ஆயிருக்குன்னு சொல்லி பாருங்கள். காலையில் நமக்கு 1163ல் பை ஆக்டிவேட் ஆச்சு. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இங்கே செல் ஆக்டிவேட் ஆச்சு, எல்லா டார்கெட் கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக ஒரு 12 மணிக்கு மேலே இங்கே பாருங்கள், எத்தனை மணிக்கு 12:30 மணிக்கு நமக்கு பை ஆக்டிவேட் ஆகிருக்கு. திருப்பி அதே இடத்துக்கே திருப்பி வந்திருக்கு. இது என்ன ப்ரைஸு 1163.95. அப்போ இந்த இடத்துல பை எடுத்துருந்தோம் அப்படின்னா எவ்வளோ ஹை போயிருக்கு பாருங்கள். எல்லா டார்கெட்டு கொடுத்துட்டு ஹை வந்து 1229.65 வரைக்கும் போயிருக்கு. அப்போ நமக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டு நல்லாவே கிடச்சிருக்கு. உங்களுக்கு டார்கெட் எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா இங்கே இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்போ 1163லேருந்து 1229.65 எவ்வளோ அழகாக கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. சரி, அதுக்கப்புறமும் ஒரு லெவல் நமக்கு ஜென்ரேட் ஆகிருக்கு. அதாவது 1214க்கு மேலே நமக்கு பை, 1208க்கு கீழே நமக்கு செல்லு. கீழே நமக்கு செல்லு அடிச்சுதான் என்ன இருக்கும், நான் டைம் ஃப்ரேம் கம்மியாக வச்சு காட்டுறேன். இந்த இடத்துலையே நமக்கு நிறைய டோஜி கன்ஃபர்மேஷன்லாம் வந்துருச்சு. அப்புறம் நம்ம 1208க்கு கீழே செல் பண்ணியிருந்தோம்னா அங்கேருந்து எவ்வளோ ஹை லோ கிடச்சிருக்கு 1186.75 வரைக்கும் கிடச்சிருக்கு. அப்போ அதுலேருந்து ஒரு 18 பாயிண்ட்டுக்கு மேலேயே நமக்கு 14/8 24 பாயிண்ட்டுக்கு மேலே ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. மறுபடியும் மேலே போயிருக்கு, மறுபடியும் ப்ராஃபிட்டு. இப்போ மறுபடியும் மேலே போகுது. எதுக்கு மேலே பை பண்ணணும், 1215க்கு மேலே தான் இதுக்கப்புறம் பை பண்ணணும். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், செல்லில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய MST iTrend 2.0 நமக்கு காட்டுது. இதே மாதிரி தான் 2 இண்டிகேட்ரு. ஒன்று வந்து பிளைண்டாக பை பண்ணலாம், செல் பண்ணலாம். இன்னொன்று வந்து டைனமிக்காக நம்ம டிசிஷன் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான ட்ரெண்டிங் இண்டிகேட்டர் தான் நம்மளுடைய MST iTrend 2.0. அப்போ இது வரைக்கும் சொன்னது புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். புரியாதவங்க மறுபடியும் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு எந்த சந்தேகனாலும் எங்கள் நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. நாங்கள் உங்களுக்கு உதவுவதற்கு தயாராக இருக்கோம். நன்றி, வணக்கம்.